वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம் இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான் யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम உண்ணாவது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். நிஹத்யதார்த்தராஷ்ட்ரான்னः கா ப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரஜேதஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ. 37வது ஸ்லோகம். தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ. இப்பொழுது நாம் பாராயணம் செய்த ஸ்லோகம் வியாக்கியானத்தை நம்மளுடைய டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். நிஹத்யதார்த்தராஷ்ட்ரான்னः கா ப்ரீதிः ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினः. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். எல்லாமே முக்கியம்தான் பகவத்கீதையில். இது முக்கியமானது, இது முக்கியம் இல்லாதது அப்படின்றதாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் முக்கியம்தான். இருந்தாலும் இந்த ஒரு அர்த்த விசேஷத்தை நாம் நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்க, ஆததாயிகள் என்பதாக ஒருத்தர். ஏற்கனவே இதை பற்றி நாம் சின்னதாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நாம் முழுக்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. ஆததாயிகள் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் கவனிச்சுக்கோங்க. ஆததாயிகள், ஆததாயினஹா அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது பாருங்க. 36வது ஸ்லோகத்தில் கடைசியில் என்ன இருக்குது? ஆததாயினஹா, ஆததாயினஹா அப்படின்னு இருக்குது. இந்த ஆததாயிகள்லாம் யாருன்னு கேட்டார், நெருப்பு வைத்தவன், விஷம் வைத்தவன், படையெடுத்து எதிர் வந்திருப்பவன், பணத்தை அபகரித்தவன், பூமியை அபகரித்தவன், மனைவியை அபகரித்தவன் அல்லது மானபங்கம் செய்தவன். இவர்கள் அறுவர் இருக்காளே, இதில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருந்தாலும், நெருப்பு வச்சாலும் சரி, இல்லை விஷம் வைத்தாலும் சரி, பணத்தை அபகரித்தாலும் சரி, பூமியை அபகரித்தாலும் சரி, படையெடுத்து வந்திருந்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு ஆததாயிகள் என்பதாக பெயர். சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்றது. என்ன விஷயம்னா, ஆததாயின மாயாந்தம் ஹன்யாதேவ அபிச்சாரையன் அப்படின்னு சொல்றது. எதுவுமே எந்த விதமான இன்ட்ராகேஷனும் வேண்டாம், எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஆததாயிகள் அப்படின்னு ஒருத்தரை நாம் உணர்ந்துட்டோம்னா உடனே அவளை நாம் அடித்து வீழ்த்தலாம், கொல்லலாம் அப்படின்னு நம்முடையதான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நஹ்யாததாயி வதே தோஷா. ஆததாயிகளை கொல்வதினாலே குற்றம், தோஷம் என்பது கிடையாது. அது கொல்லுதல் கிடையாது.
இது சாஸ்திரம். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை சட்டம் கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். தற்காப்புக்காக ஒருத்தரை அடித்து வீழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறார். ஆயுதத்தோடு ஒருத்தன் வந்திருக்கான். இந்த ஆயுதத்தினால இவன் அடிக்க போகும்பொழுது அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவனை தள்ளி விட்டான். தள்ளி விட்டு விழுந்தான், செத்து போயிட்டான். உடனே அவன் என்ன சொல்கிறான், தற்காத்துக் கொள்வதற்காக அவரை அடித்தது தோஷமாகாது, அவர் கொல்ல வேண்டும் என்னும் எண்ணத்தில் கொல்லவில்லைன்னு சொல்கிறான். பட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி காரியங்களை பண்ணினவனை நீ கொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நம்முடையதான இதிகாச புராணங்களில் நம்முடையதான வைதிகமான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. நடைமுறை சட்டத்தையும் நாம் அதையும் அப்ளிகபிள் பண்ண முடியாது. இது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதி. அதனால் நடைமுறை சட்டத்தை இதில் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு. அதை நாம் இப்படி பார்க்கக்கூடாது. இவாளுக்கு ஆத்ததாயிகள் அப்படின்னு பேர். இப்போ சரிப்பா, நீ ரொம்ப நொந்து கிடக்கிற, பார்த்தா புரியுறது எனக்கு, உன்னுடைய மனோபாவங்கள் நல்லா புரியுது. மற்ற பந்துக்களெல்லாம் விட்டுடு, மீதி பேர்லாம் விட்டுடு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? துரியோதனாதிகள். அந்த 100 பேர் தான் மெயினான காரணம். உங்களை சபையில் நிற்க வச்சது, அவமானப்படுத்திட்டு, உங்களுடைய மனைவியை இழுத்துட்டு வந்து சபை நடுவில் மானபங்கம் பண்ணினது. பின்ன எவ்வளோ ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுடைய அந்தப்புறத்துக்குள்ளே புகுந்து அவளுடைய கூந்தலை பற்றி கொண்டு வந்து சபை நடுவில் அந்த பெண்ணை நிற்க வைத்து அவளுடையதான துகில் உரித்தது என்பது பெரிய பெரிய, அதாவது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அடாத செயல் அல்லவா? அந்த செயலை புரிந்தவர்கள் கௌரவர்கள். என்னன்னா ப்ரொனன்சியேஷன் வருது, கௌரவர்கள் இல்லை, கௌரவர்கள். குரு வம்சத்தில் மன்னர்கள், அதனால் கௌரவர்கள், குரு வம்சத்தில் பிறந்தவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு பேர். பாண்டவர்களும் கௌரவர்கள் தான், சந்தேகம் வேண்டாம். பாண்டவர்களும் கௌரவர்கள் தான், ஏன்னா அவர்களும் குரு வம்சத்தில் பிறந்தவர்கள். ஏனென்றால் ரகுவம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் ராகவர்கள் தான். தசரதன் ராகவன், ராமன் ராகவன், பரதன் ராகவன், எல்லாம் ராகவன் தான். அந்த மாதிரி இது. ஆததாயி என்றால் இந்த 6 விதமான குணங்களில் ஏதாவது ஒன்றை செய்தவர்கள். அர்ஜுனா, நீ மற்ற பந்துக்கள், மற்ற உறவுகளை கொல்வதினாலே உனக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அவர்களை எப்படி கொல்வது என்பதாக நீ யோசித்து தயங்குகிறாய், புரிந்து கொள்கிறேன். ஆனால் உன்னை முழுவதுமாக உங்களை அழிப்பதிலேயே நோக்கம் கொண்டு உங்களை நல்ல விதமாக வாழவிடக்கூடாது என்பதற்காகவே பல இன்னல்களை செய்தவர்கள் யாரு? கௌரவர்கள். ஆகையால கௌரவர்களை மட்டுமாவது நீ யுத்தத்தில் கொல்லலாமே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. பழிக்க பழியுமா செய், மீது பேர் விட்டுருக்கோம், ஒண்டி கொண்டி ஓகே வச்சுக்கோங்க. இந்த சண்டையில் என்னாச்சு, கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இவன் மட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர், பா நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, வருமா சேரப் சொல்லுங்க, அப்பாப்புன்னு சொல்லி 2 பக்கம் இருந்து சேரப் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஒண்டி கொண்டி கௌரவர்கள் பாண்டவர்கள் மட்டும் யுத்தம் பண்ணலாம் என்றார் கிருஷ்ணா. அப்போ அவர்கள் மட்டும் என்ன, அவளே என்னுடைய சகோதரர்கள் தானே, அவளும் என்னுடைய சகோதரர்கள் தானே, சகோதரர்கள் தான்டா. ஆனால் ஆத்த தாயிகள் ஆயிட்டாளே, கிருஷ்ணன் சொல்கிறான். அவர்கள் சகோதரர்கள் தான், கரெக்ட் தான், ஆனால் அவர்கள் ஆத்த தாயிகள் ஆயிற்றே. ஏன்? அக்னிதா, அரக்கு மாளிகை ஞாபகம் இருக்கா? ஜதுகிரகம்னு பேர். ஜத்துனா அரக்குக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில், ஜதுகிரகம்னு பேர், அரக்கு மாளிகை. அந்த அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை குடி வைத்து அந்த அரக்கு மாளிகைக்கு இரவோடு இரவாக நெருப்பு வைத்து அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தவன் துரியோதனன். அதில் தான் விதுரர் ஒரு அழகான ஒரு ட்ரிக்கி பண்ணுறார். இந்த கோடு வேர்டுலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தகவல் பரிமாற்றத்துக்கு இராணுவத்தினர் உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம், அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக அவளுக்கு கன்வே ஆகணும். அந்த மாதிரி ஜதுகிரகத்தில் இவன்லாம் நெருப்பு வைக்க போகிறான்ற விஷயத்தை விதுரர் தர்மபுத்தருக்கு கன்வே பண்ணுறார். ஐயா, காடு பற்றி எரிந்தது என்றால் எலியானது வலைக்குள்ளே பகுந்து கொண்டது என்றால் அந்த எலி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னார். எலிக்கு வலை தோண்டும் பயிற்சி உடையது, ஆகினால எலியானது உயிர் படைத்து விடும், கவலைப்பட வேண்டாம்னு தர்மபுத்திரர் மெசேஜ் கொடுக்குறார். இந்த மகாபாரதத்தில் ஒரு ட்ரிக்கி வேர்டு இது. 8800 ஸ்லோகங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கார். வியாசர் சொல்றார், அகம் வேத்மி சுகோ வேத்தி, எனக்கு தெரியும், என்னுடைய பையன் சஞ்சய், என்னுடைய பையன் சுக பிரம்மத்துக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நான் வந்து அதுக்கு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும். சஞ்சயனுக்கு தெரியுமா? அது ஒரு கேள்வி இருக்கு. வியாசருடைய அனுகிரகம் பெற்ற சஞ்சயனுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதா? சஞ்சயனை போய் கேட்டுக்கோங்கன்ட்டு. 8800 ஸ்லோகம் மகாபாரதத்தில். வியாசர் குட்டு அப்படின்னு பெரியவாள்லாம். வியாசர் குட்டுன்னு அர்த்தம். வியாசருடைய வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம்.
இட் இஸ் நாட் ஸோ ஈஸி டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று ஓரளவுக்கு நமக்கு புரியக்கூடியது, விதுரர் பாண்டவர்கள் தப்பி பிழைப்பதற்கு அந்த இடத்துல சுரங்கம் தோண்டி ஜதுகிரகம் அரக்க மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் தப்பி பிழைத்தார்கள். இப்போ வீட்டுக்கு நெருப்பு வச்சவன் யாரு? துரியோதனன் தானே. அக்னிதகா, அடுத்தது கரம், விஷம். கௌரவர்களும் பாண்டவர்களும் சிறு பிள்ளைகளாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பீமசேனனுக்கு விஷம் கொடுத்து அவனை கட்டி தூக்கி போட்டு கங்கையில போட்டான். பீமசேனனுக்கு விஷம் கொடுத்து பீமசேனனை கட்டி கங்கையில தூக்கி போட்டுட்டான். கரதகா, கரம்னா விஷத்துக்கு பேர். கரம் அப்படின்னா அர்த்தம் விஷத்துக்கு பேர். அக்னிதகா கரதச்சைவ. வேடிக்கைக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கோ, வேடிக்கைக்கு சொல்றேன். இந்த ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணச்சேலாம் கரம் சாய் கரம் சாய் கரம் சாய்னுவா. அடலாமா, அதுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் வைக்கக்கூடாதான் நான் யோசிப்பேன். சுட சுட டீயை வித்துன்னு போயிட்டு இருக்காவா பாவம். ஆனால் கரம்னா விஷம்னு தான் நமக்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் புரியுறது. அதனால அங்கே கரம் சாய்னா ஐயோ பாவமேனு தோணும் எனக்கு. ஒரு வேடிக்கைக்கு தான் சொன்ன, தப்பா நினச்சிக்காதீங்கோ. அக்னிதகா கரதச்சைவ. அப்புறம் சஸ்திரம். இப்போ 1000 எழுத்து எதிர அணிவகுத்திருக்கிறாளே, படையெடுத்துல வந்திருக்காளே, 11 அக்ஷோணி சைன்யத்தை அணிவகுத்திருக்கிறாளே, இருக்காளோ இல்லையோ இல்லையா? சஸ்திரம், சஸ்திரபாணிகி. கையில் 1000 இல்லாமலையா எதிர் வந்து நிற்கிறா? 1000தோட எதிர் வந்து நிற்கிறா, சஸ்திரபாணிகி. அப்புறம் க்ஷேத்திர தார தனாபகா, பாண்டவர்களுடைய பூமியை அபகரித்தவர்கள். பாண்டவ பூமி க்ஷேத்ராபகரணம், பாண்டவர்களுக்கு உரியதான சொத்து. நியாயமான இடத்துலயா சண்டை போட்டா ஜெயிச்சான்? சூதாட்டத்தில் தான் ஜெயிச்சான். சூதாட்டத்தில் கூட ஒரு நியாயம் இல்லையா? எத்திக்ஸ் இல்லையா? சூதாட்டத்தை விளையாடும் பொழுது கூட அந்த சூதாட்டத்திற்கு உரிய வழியில் தானே விளையாடணும். நான் சொல்ல புரியுதா? சூதாட்டத்தில் விளையாடும் பொழுது கூட அந்த சூதாட்டத்திற்கு உரிய முறையில் தானே விளையாடணும். அப்படி விளையாடலையே, கப்பட்டமாக தானே விளையாடினா. சகுனியை வைத்துக்கொண்டு தவறான முறையில் விளையாடினார்கள். அந்த தவறை சரியாக கண்டுபிடிக்க முடியல தர்மபுத்திரனால். அதான் விஷயம். தர்மபுத்திரன் ஆஸ் பர் த ரூல்ஸ் கரெக்டாக விளையாடினான். இவன் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் விளையாடி ஜெயிச்சிட்டான். க்ஷேத்திர அபகாரம், தனாபகாரம். அடுத்தது சொத்துக்களை எல்லாம் அபகரித்தார்கள், சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தார்கள். அதையெல்லாம் பொறுத்துக்கலாம். இதெல்லாம் கூட திருப்பி சம்பாதிச்சிடலாம் சுவாமி, எப்படியாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பத்னி அபகாரம். தாரான நம்ம மனைவிக்கு பேர். மனைவியை மானபங்கம் படுத்தினான் சுவாமி. நம்ம ஹிந்து தர்மமே என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால், மாற்றான் மனையாளை நாம் எப்படி வணங்க வேண்டும், போற்றி உகந்து பேச வேண்டும் இல்லையா? மாற்றான் மனையாள் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு நாம் ஒரு ஸ்தானம் கொடுக்குறோம். தாயை போன்ற ஒரு ஸ்தானம் அல்லது சகோதரியினுடைய ஸ்தானம் என்பதாக அவர்களை நாம் கௌரவப்படுத்தி பார்க்க வேண்டியவை தவிர்த்து மாற்றானுடைய மனைவியை நாம் பெண்டாள நினைப்பது என்பதுக்கு பெரிய கொடியதான குற்றம் இல்லையா? எவ்வளோ பெரிய பாப்பம் அது. அதுவும் சகோதரனுடைய மனைவி, அதுவும் பெரிய விஷயம். தர்மபுத்திரன் இவ எல்லாருக்கும் மூத்தவன். தர்மபுத்திரன் மூத்த சகோதரன். திரௌபதின்றவள் அவளுடைய தப்போ வலிமையினாலே 5 மனைவியானாள். அது ஒரு விஷயம். அது சில பேருக்கு தான் அந்த சக்தி சாமர்த்தியம் உண்டு. அப்படி இருக்கச்சே அந்த பெண்ணை நாம கொண்டாடுறோம். அட்லீஸ்ட் கொண்டாடல. உனக்கு பிடிக்கல, சில பேரை பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்றதுக்கு ரீசன்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. சில பேர் இடத்துல பிடிக்கலன்னா அந்த பிடிக்கலன்றதுக்கு ரீசனே கிடையவே கிடையாதோ இல்லையோ? சரியா இல்லையா? அதனால அது கிடையாது. ஆகையால இப்ப என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, தாராளமா அவளை பிடிக்காம இருந்துட்டு நீ போயிருக்கலாம். ஆனால் சபை நடுவே அந்த பெண்ணானவள் வீட்டுக்கு விலக்கான இருந்த சமயத்தில், பொதுவாக நம்முடைய ஹிந்து தர்மங்களில் அந்த சமயங்களில் பெண்களை எல்லாம் தனிமைப்படுத்தி வைப்பார்கள். அந்த சமயத்தில் பெண்களுக்கு ஓய்வெடுக்கும் நேரம் என்பதற்காக. பெண்களுக்கு அது ஓய்வு. அந்த பெண்கள் மற்ற நாட்களில் அதிகமான வேலை செய்து அந்த வேலை பளுவினாலே அவர்கள் களைத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஓய்வு காலத்தை அளிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் பெரியோர்கள் ஏற்படுத்தினதான ஒரு வழிமுறை அது. அந்த ஓய்வெடுக்கும் நேரத்தில் கணவன்மார்கள் கூட அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அது அனாவசியமாக அந்த கணவன்மார்கள் அந்த பெண்ணை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி இருக்கச்சே அவளை இழுத்துன்னு வந்து அவளுடைய கூந்தலை பிடித்து இழுத்து வந்து இந்த சபை நடுவே அதை நிறுத்தினது என்பதே தவறு என்னும் பொழுது அவள் வஸ்திரத்தை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்தது எவ்வளவு பெரிய குற்றம். இப்படி இந்த கிரைம் ரேட்ஸ் அப்படின்றாலும் அடுக்கடுக்காக குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேன்மேலும் குற்ற பரம்பரையானது ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதனால அர்ஜுனா
மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருணை என்பது ஏற்புடையது, நியாயமானது. சரி, இவ்வளவு தூரம் பந்துக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்களே, அவர்கள் சண்டையில் தங்கள் உயிரை விட்டு விடுவார்களே என்னும் பயம் உனக்கு ஏற்படலாம். அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அட்லீஸ்ட் இந்த கௌரவர்களையாவது நீ கொல்லலாமே அப்படின்னா, கிருஷ்ணா அவர்களை கொல்வதால் மட்டும் எனக்கு என்ன பிரீத்தி வந்துவிடப் போகிறது, எங்களுக்கு அதில் என்ன ஆசை? நிகத்ய தார்த்தராஷ்டிரான்னா கா பிரீதிஹி ஸ்யாத் ஜனார்தன. நீ ஜனார்தனன், பிறவியை அழிப்பவன், பந்துக்களை அழிப்பவன் அல்ல, பிறவியை தான் ஒழிப்பவன். பாபமேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினா. இங்க அர்ஜுனன் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆததாயிகளை கொன்றால் தவறில்லை, ஆததாயிகளை கொன்றால் தவறில்லை என்றுதானே சாஸ்திரம் சொல்லுகிறது. அடியன் கீழே ஒரு விஷயத்தை விண்ணப்பித்தேன், அது சாஸ்திரம், இப்பொழுது நடைமுறையில் உள்ளது சட்டம். அதுக்கு இருக்க வித்தியாசம் உண்டு. அந்த காலத்தில் சாஸ்திரமே சட்டம் நமக்கெல்லாம். ஆததாயிகளை கொல்வது குற்றமல்ல, ஆததாயிகளை கொல்வது குற்றமல்ல என்பது சாஸ்திரம் சொல்லிவிட்டது. நாம் அதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்வதை நாம் கேட்பவர்கள் தானே? ஆமாம். சாஸ்திரம் சொல்லும் வழியில் நடப்பவர்கள் தானே? ஆமாம். ஆததாயிகளை கொன்றால் குற்றமில்லை என்றுதானே சாஸ்திரம் சொல்லுகிறதே தவிர்த்து ஆததாயிகளை கொல்லு என்று சாஸ்திரமானது நமக்கு விதிக்கவில்லை. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இப்ப வேதம் என்ன பண்ணிட்டு, சாஸ்திரம் சத்தியம் வத அப்படி சொல்றது. சத்தியம் வத இல்ல, சத்தியம் வத, சத்தியத்தை பேசு. இது வேதத்துடைய ஆர்டர், கமாண்ட், வேதத்துடைய கட்டளை. என் கட்டளையே சாஸ்திரம்ன்றோம் இல்லையோ. சத்தியம் வத, சத்தியத்தை பேசு. தர்மம் சர, தர்மானுஷ்டானங்களை செய் என்று வேதம் நமக்கு கட்டளை இடுகிறது. இப்ப இந்த கட்டளை இட்டால், வேதமானது நமக்கு கட்டளை இட்டதுன்னா ஒய், ஹவு அப்படின்றதான கேள்வி நாம வேதத்துல கேட்க முடியாது, சாஸ்திரத்துல கேட்க முடியாது. இப்ப சட்டம் போடுறான், இந்த பக்கம் நோ என்ட்ரி போகக்கூடாதுன்னு சட்டம் போடுறான். நம்ம மீற முடியுமோ? ஏன்னு கேள்வி கேட்க முடியுமோ? இவ்வளவு நீ சம்பாதித்தாயானால் அரசாங்கத்திற்கு இவ்வளவு பங்கு நீ வரி செலுத்த வேண்டும் அப்படி சொல்றான். ஏன் அப்படி கேட்குறோமோ? கேட்க முடியாது. பெட்ரோல் டீசல் முதலானவைகளுடைய விலையேற்றமானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது சொல்லலாம். ஏன் கேட்க முடியாது? ஏன்னா சட்டம், சட்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த சட்டத்தை எதிர்த்து நாம பேச முடியாது. இது சாஸ்திரம். அப்ப சத்தியம் வத, தர்மம் சர, சத்தியத்தை பேசு, தர்மத்தை செய் என்பதாக சட்டம் பேசி தோல்வியோ சாஸ்திரம். அதே போல சாஸ்திரமானது ஆததாயிகளை கொன்றால் பாவம் இல்லை என்றுதான் சொல்லித்தே தவிர்த்து ஆததாயிகளை கொல்லு என்பதாக அது விதிக்கவில்லை. அர்ஜுனன் சொன்னான், எனக்கும் தெரியும் ஆததாயிகளை கொன்றால் பாவம் இல்லை என்று, ஆனால் கொல்ல வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை, கொன்றே தீர வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை. ஆகையாலே இவர்களை கொல்லுவதினாலே எனக்கு என்ன ஏற்படும்? பாபமேவாஸ்ரயே ரஸ்மான். எங்களுக்கு இதெல்லாம் பகுவச்சனம், அதாவது எங்களுக்கு யாரு? பாண்டவர்களாகிய எங்களுக்கு ஆததாயிகளான கௌரவர்களை கொல்வதினாலே நாங்கள் பாவத்தையே சேர்த்து கொள்கிறோம். இப்ப அவா பண்ணதெல்லாம் பாபம்னு சொன்னியோ இல்லையோ? நெருப்பை வச்சது பாபம், விஷத்தை கொடுத்தது பாபம், மனைவியை மானபங்கம் செய்தது பாபம், ஆயுதங்களோடு வந்திருக்கிறது பாபம், ரைட்டு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய பாபம் வரும் எனக்கு, எங்களுக்கு. யாருக்கு? பாண்டவர்களுக்கு. எதனால? இவர்களை கொல்வதினாலே. என்ன தெரியுமா ஆச்சு? பாண்டவர்கள் பந்துக்களை கொண்டு ராஜ்யத்தை அடைந்தார்கள், பாண்டவர்கள் பந்துக்களை கொண்டு ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்பதாக அந்த மாதிரி எங்களுக்கு பாபம் ஏற்படும். நிகத்யதார்த்தராஷ்டிரான்னா கா பிரீதிஹி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வா ஏதான் ஆததாயினஹ. ஹத்வா ஏதான் ஆததாயினஹ, மற்றவர்கள் எங்களுக்கு உறவுகள் ஆகினாலே அந்த உறவுகளை விட்டுவிடலாம். கௌரவர்கள் இப்பொழுது ஆததாயிகளாய் இருக்கிறார்கள். மீண்டும் ஒருவரை சொல்கிறேன், ஆததாயிகள். ஆததாயிகள் அப்படின்னா அர்த்தம், இந்த 6 பேர்ல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம். இப்போ இவா கிட்ட 6 குவாலிஃபிகேஷன் ஃபுல்லா இருக்கு. கௌரவர்கள் இந்த 6ல் 1 பண்ணியிருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள்.
இந்த 6 விதமான காரியங்கள்ல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட அவள் தண்டனைக்கு உரியவர்கள். பட் இப்போ என்னாச்சு, ஃபார்ச்சுனேட்லி கௌரவர்கள் இடத்துல 6மே இருக்கு. நெருப்பும் வச்சிருக்கா, விஷமும் கொடுத்துருக்கா, தங்களுடைய சொத்தை அபகரிச்சிருக்கா, க்ஷேத்திரம்ன்றதாக சொல்லி நாட்டை அபகரிச்சிருக்கா இல்லையா, ஆயுதங்களை எதிர்த்து வந்து இப்போ சைன்யத்தோடு நிற்கிறா, மனைவி அபகரிச்சிருக்கா. இப்படி ஆத்த தாய்களுக்கு உரியதான அத்தனை விதமான குவாலிட்டிஸ் அத்தனையும் பூர்ணமாக இருக்குது இந்த கௌரவர்கள்ட்ட. ஆனால் இவர்களை கொல்லுவதனால எனக்கு பிரீத்தி இல்லை. எங்களுக்கு தர்மபுத்திர போய் கேட்டுப்பாரு, இந்த என்னுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் நினச்சிட்டியா, இப்போ நான் மட்டும்தான் இப்படி பேசுகிறேன்னு நினச்சிருக்கியா, போய் தர்மபுத்திர கேளு, நான் சொன்னதை ஒத்துப்பார். ஆமாம், என் தம்பி சொல்கிறது சரிதான், நானே கூட யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்காக நாம் இந்த சண்டையை போடணும், பேசாமல் இந்த சண்டையை நிறுத்திடலாமே அப்படின்னு தான் எனக்கும் எண்ணம் தோன்றுகிறது என்று தர்மபுத்திர ஒத்துப்பார். தர்மபுத்திர ஒத்துப்பார், ஈஸி, அவ்வளவுதான். ஆகையால் இங்கே பாருப்பா ஜனார்தனா, பிறவியை அழிக்கக்கூடிய நீ இது போல ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் நான் இருக்கச்சே மேலே மேலே என்னை வந்து ஒரு மாதிரி தூண்டி விடாதேன்னு பெருமாளை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான். நிகத்திய நிகத்திய தார்த்தராஷ்டிரா நிகத்திய திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொல்வதினாலே நகா பாண்டவர்களான எங்களுக்கு காப்ரீதிஹி சியாத், வாட் டைப் ஆஃப் ப்ளஷர், என்ன மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ப்ளஷர் வரப்போகிறது நினச்சிட்டு இருக்கு. என்ன வரும், ஹே நான் வந்து துரியோதனை கொண்டேன் தெரியுமா, நான் துச்சாசனை அடித்தேன் தெரியுமா அப்படின்னு பேச முடியுமா? ஏண்டா உன் சகோதரர்களை அடித்து கொன்றதற்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியா? இதுதான் வருது பின்னாடி. தர்மபுத்திரர் அவ்வளோ வருத்தப்படுறார். பின்னாடி தர்மபுத்திரர் ராஜ்யாபிஷேகம் நடக்கிறது தர்மனுக்கு. அந்த ராஜ்யாபிஷேகம் நடக்கிற பொழுது ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஒரு ராஜ்யம் சூன்யமாக இருக்கிற மாதிரி தர்மபுத்திரருக்கு ஒரு பெரிய வருத்தம் வருது. அதுவும் திருதராஷ்டிரனை பார்க்க 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 தர்மபுத்திரருக்கு மனசு தாபம் தாங்கலை. ஏன்னா 100 பிள்ளைகளை பறிகொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க திருதராஷ்டிரம். எவ்வளோ பெரிய சோகம் சுவாமி. லக்ஷ்மின்னு சும்மா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. கண்ணெதிர 100 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டானே. காந்தாரியினுடைய மனசு பெத்த வயிறு பத்தி எரியுமே. அவளையும் ஆதரிக்கணும், அவர்களை வச்சுண்டு இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும்னா தர்மபுத்திரர் ரொம்ப ரொம்ப தயங்குறார். பின்னாடி இதெல்லாம் யுத்தம் முடிந்து தர்மபுத்திரருக்கு ராஜ்யாபிஷேகம் நடைபெற்ற சமயத்தில் அவர் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருக்கச்சே தான் வியாசர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறார். எனக்கு ஒன்றும் சரியாகவே படலை, நான் ரொம்ப மனசில் தாபத்தோடு இருக்கேன்னு வியாசர்கிட்ட போய் கேட்குறார். அப்புறம் வியாசர் ஒன்று பண்ணு, பேசாமல் பீஷ்மர்கிட்ட போய் அட்வைஸ் கேளு, பீஷ்மர் தான் உனக்கு சரியாக சொல்லுவார். ஏன்னா உன்னுடைய குலத்தில் பிறந்த பெரியவர் அவர் மூலமாக உனக்கு தர்மம் உபதேசிக்கப்பட்டதுன்னா நிறைய விஷயங்கள் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நீ பீஷ்மர்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பீஷ்மர் தர்மபுத்திரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவரை ஆஸ்வாசம் பண்ணுறதுக்காக, தர்மபுத்திரருக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக நிறைய உபதேசங்கள் பண்ணார். மகாபாரதத்தில் அங்கே இருக்குது. அதனால் இது அர்ஜுனனுடையதான எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு மட்டும்தான் நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக பாண்டவர்களே என்ன பண்ணுறான், இந்த யுத்தத்தை விரும்பவில்லை என்பதை அர்ஜுனன் நன்னாவே திருடீகரணம் பண்ணுறான். நிகத்திய தார்த்தராஷ்டிரான் நகா, எங்களுக்கு காப்ரீதிஹி சியாத்து ஜனார்தன, என்ன பெரிய சந்தோஷம் வந்துட போகிறது. பாபமே வாஸ்ரயே தஸ்மான், அவர் பாருங்க, பாபமே செய்து பாவியானேன்னு ஆழ்வார். அந்த மாதிரி பாபமே வாஸ்ரயே தஸ்மான் ஹத்தை தான் ஆத்ததாயினா எத்யபி ஏதே ஆத்ததாயினா, ஈவந்தோ தத்தையாரால் ஆத்ததாயிகள். ஆமாம், இவர்கள் ஆத்ததாயிகள் தான், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நாங்கள் பாப்பத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அவர்களை கொல்வதினாலே எங்களுக்கு ஒரு பாப்பமானது ஏற்படுகிறது. ஆகினால் அந்த பாப்பத்தை நான் செய்ய மாட்டேன். நிகத்தியதார்த்தராஷ்டிரான்னஹா காப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹா. ஆகையால் நான் இப்போ யுத்தம் பண்ண போகிறது இல்லை. தன் பந்துக்களை எல்லாம் கொல்வதினாலே எப்படி சுகமானது இருக்க முடியும் என்பதையே மேலே ஒரு 2-3 ஸ்லோகங்களினாலே அர்ஜுனன் விவரிக்கிறான். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அர்ஜுனன் சொல்ல போகிறான். என்ன அப்படின்னு கேட்டால், பெண்கள் என்பவர்கள் எல்லா விதத்திலும் ஆண்களாலே காப்பாற்றப்படுபவர்கள். அத்தகையதான பெண்களுக்கு
ஆண்களுடைய துணை என்பது சரியாக அமையவில்லை என்றால், அந்த ஆண்களாலே அவர்கள் சரியாக காப்பாற்றப்படவில்லை என்றால், அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு அது வழிவகுத்து விடுகிறது. இதனாலே தர்மத்திற்கு கேடு விளையும் அத்தகையதொரு தர்மம் கெட்டுப்போவதற்கு நான் காரணமாய் அமைய மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்றான். அந்த அர்த்தங்களை எல்லாம் மேல அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இப்பொழுது அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமிகள் சொன்ன ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோம். நிஹத்யதார்த்தராஷ்ட்ரான்னஹ நிஹத்யதார்த்தராஷ்ட்ரான்னஹ பிரீதி ஸ்யாத் ஜனார்தன பிரீதி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரஜேதஸ்மான் பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ ஹத்வைதாநாததாயினஹ தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ. சுகினः ஸ்யாம மாதவ. நாம் அனைவரும் சேர்ந்து அனுசந்தானம் செய்வோம். நிஹத்யதார்த்தராஷ்ட்ரான்னः கா ப்ரீதிः ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதாநாததாயினஹ தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ. அடுத்ததாக நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். ஆலோகயே ஸ்ரீ பாலகிருஷ்ணம் ஆலோகயே ஸ்ரீ பாலகிருஷ்ணம் சகி ஆனந்த சுந்தர தாண்டவ கிருஷ்ணம் ஆலோகயே ஸ்ரீ பாலகிருஷ்ணம் சகி ஆனந்த சுந்தர தாண்டவ கிருஷ்ணம் ஆலோகயே ஸ்ரீ பாலகிருஷ்ணம் கமலித கண்ட
நாம் செய்த பாராயணத்தில் ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் அதை மன்னித்தருள ஆண்டவனை பிரார்த்திப்போம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय மங்களம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।